டைரில்ஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் ஃபர்ஸ்ட் வந்து பைப்பிங் பேக் அதை வந்து போட்டுக்கணும். அடுத்தது ஸ்டாக்கிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபில்டர் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதை போட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா மேலே வந்து ப்ரௌன் கலரில் டார்க் க்ரீன் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைரில்ஸ் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே ப்ரௌன் கலர், கீழே லைட் க்ரீன் கலரில் தெரியுதுங்களா? இப்போ இதில் எந்த ஒரு வாட்டரும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டெயின் வந்து எப்போ வரும், அதாவது ஸ்டெயின் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நம்ம என்ன சொன்னோம்? பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஹீட்டை பொறுத்து ஸ்டெயின் வரும்னு சொன்னோமா? அப்படி இதாகும்போது நம்ம கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணும்போது 2 or 3 days பிஃபோரே இந்த கோன் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகி அவங்கக்கிட்ட சொல்லிடணும். 3 days பிஃபோரே கோன் வைக்கணும், அப்படின்னா தான் நமக்கு ஸ்டெயின் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக சொல்லிட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? டைரில்ஸ்க்கான டைம் என்ன? சம்மர் டைமில் 6 to 8 ஹவர்ஸும், வின்டர் டைம்ஸில் 12 to 24 ஹவர்ஸும், நார்மல் டெம்பரேச்சரில் 8 ஹவர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போது வாட்டர் வந்து லிட்டில் பை லிட்டிலாக ஆட் பண்ணி திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியாக இருக்கிறது கொஞ்சம் நார்மல் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ரொம்ப திக் பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாகவும் இல்லாமல் மீடியம் லெவலில் கொண்டு வரணும். ஓகேங்களா? இந்த இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ எடுத்து போடும்போது ரிப்பன் மடிப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மடிப்பு இதாகும். ஓகேங்களா? அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது சம்மர் டைம்ஸில் நம்ம திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருக்கணும். ஏன்னா அது டைரில்ஸ் ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து திக் பேஸ்ட்டாக மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் வாட்டர் வந்து மறுபடியும் அந்த பேஸ்ட்டோட இது வந்து கன்சிஸ்டன்சி டிஃபர் ஆகும். நீங்கள் கோனில் பைப்பிங் பண்ணிவிட்டு கோனில் ஃபில் பண்ணிவிட்டு பேக் பண்ணதுக்கப்புறம் கூட சேஞ்சஸ் ஆகலாம். ஏன்னா ஹீட்னால மாறும். ஓகேங்களா? அதனால ரொம்ப திக் பேஸ்ட்டாகவும் வேணாம், ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாக வேணாம், மீடியம் கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்டாக்கிங்க்கு மாற்றிக்கலாம். இந்த பாருங்க, மடிப்பு தெரியுதா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை விட கொஞ்சம் லைட்டாக திக் பேஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ லிட்டில் பை லிட்டிலாக இது எல்லாத்தையும் ஸ்பேச்சுலா பவுலில் இருக்கிறது எல்லாத்தையும் இதுக்கு மாற்றிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்டுங்கிறதுனால எந்த பொருளையும் நம்ம 2 days 3 days தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். அதாவது கோனாக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போது அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகாது. அப்படி யூஸ் ஆனாலும் ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாத இப்போ 2 different டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து ப்ராக்டிஸ் கோன், ஒன்று பிரைடல் கோன். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் கோனில் எந்த ஒரு ஸ்டெயினும் வராது. ஓகேங்களா? அடுத்தது பிரைடல் கோனில் ஸ்டெயின் வரும். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுறது எசென்ஷியல் ஆயில். ப்ராக்டிஸ் கோனில் நம்ம யூஸ் பண்ணுறது கெரியர் ஆயில். கெரியர் ஆயில்னால் என்னென்னா கோகனட் ஆயில், சன்ஃப்ளவர், இந்த மாதிரி இருக்கிற ஆயில் எல்லாமே கெரியர் ஆயில்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டைரிலிஸ் ப்ராசஸ் நம்ம பேஸ்டில் மிக்ஸ் பண்ணாலும் அதில் வந்து எந்த ஒரு டைரிலிஸ் ப்ராசஸும் இதாகாது. ஓகேங்களா? பேஸ்ட் ஆகும், பட் அந்த எண்ணெய் வந்து டைரிலிஸ் ஆகாது. ஓகேங்களா? அதனால அதை கெரியர் ஆயிலும், எசென்ஷியல் ஆயிலுங்கிறது வந்து நம்ம பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணும் போது டைரிலிஸ் ஆகி நமக்கு ஸ்டெயின் கிடைக்கும். இப்போது ஸ்டாக்கிங்கில் இருக்கிறத இப்போ ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இதிலிருந்து ஸ்டாக்கிங் அண்ட் பைப்பிங் பேக்கை வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி மெதுவாக ஸ்டாக்கிங்லேருந்து எடுக்கணும். ஸ்டாக்கிங் அண்ட் பைப்பிங் பேக்கோடு சேர்த்து எடுக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்கை மட்டும் ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பைப்பிங் பேக்கையும் இதே போல் நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது வெறும்
இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங்கை மட்டும் மெல்ல எடுக்கணும். ஓகேங்களா? டைட்டாக தான் இருக்கும், நீங்கள் மெல்ல எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ பேஸ்ட் எல்லாமே பைப்பிங் பேக்குக்கு வந்துடும். தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே அந்த ஸ்டாக்கிங்கில் ஃபில்டர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ண ஹெனா பவுடர் அண்டு இதில் இருந்த டஸ்ட் பாருங்கள் எத்தனை இருக்குது. இந்த மாதிரி இருந்தோன்னா ஃப்ளோ நமக்கு கரெக்டாக வராது, நம்ம போடும்போது ஸ்டக் ஆகும். ஸோ ஃபில்டர் பண்ணும்போது தான் ஃப்ளோ கரெக்டாக வரும், அதனால தான் நம்ம ஃபில்டர் ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்தது பைப்பிங் பேக்கில் இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ரப்பர் பேண்ட் போட்டுறணும். ஓகேங்களா? அடுத்தது ரப்பர் பேண்ட் போட்டு கீழே வந்து எட்ஜில் வந்து கட் பண்ணிவிட்டு கோன் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி கோன் வந்து வைக்கிறதுக்காக ஸ்டாண்டு அண்டு பைப்பிங் பேக் இதெல்லாமே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஸ்டாண்ட் கிடச்சதுன்னா வாங்கிக்கோங்க. இப்போ கோனில் ஃபில் பண்ணும்போது பாதி அளவு ஃபில் பண்ணோம். ஓகேங்களா? ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா நமக்கு லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதனால பாதி வரையிலும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், ஒரு டேப் எடுத்து இந்த வி ஷேப்பாட்ட தெரியும். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு சீல் பண்ணணும். ஃபஸ்ட்டு டேப் அங்கே. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் டேப் அதுக்கு மேலே கேப் பாதியிலிருந்து ஒட்டணும். அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு சென்டரில் ஒன்று ஒட்டணும், அதுக்கப்புறம் அதுக்கு மேலே அதுக்கு கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி டேப் போட்டுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன மடிப்பாக அதுக்கு முன்னாடி கீழே ஒரு ஸ்மால் டேப் எடுத்து அதை போட்டுக்கணும். மேலே வந்து நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக கீழே வரையிலும் பேஸ்ட் வந்து இதாகிற மாதிரி பண்ணிவிட்டு கீழே ஒரு டேப் ஸ்மால் சைஸ் டேப் எடுத்து கீழே வந்து மேலே இந்த மாதிரி மடிச்சு விட்டு பண்ணிடணும். ஏன்னா லீக்கேஜ் ஆகாமல் இருக்கு. இப்போ மேலேருந்து ஒரு மடி, ரெண்டாவது மடி, உங்களுக்கு பேப்பர் எவ்வளோ இருக்கோ அந்த தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஃப் இதான் சைடு, லெஃப்ட் சைடு ஒரு மடி, ரைட் சைடு மடி, அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு டேப் எடுத்து இந்த கார்னர் டு அந்த கார்னர், அதே மாதிரி இந்த கார்னர் டு அந்த கார்னர். அடுத்தது உங்களுக்கு வேணும்னா ஃபுல் அந்த நீங்கள் ஆல்ரெடி பண்ண டேப்லேருந்து ஃபுல் ரவுண்டு வச்சு ஒரு டேப். ஓகேங்களா? இப்போது அதே மாதிரி ஒரு டேப் எடுத்து ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அதுக்கு மேலே அதுக்கு கீழே 3 டேப் 4 டேப் போடுற மாதிரி வரும். நீங்கள் பெருசு டேப் போட்டிங்கன்னா ஒரு 2 3 போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றுக்காக இன்னொன்று சேர்த்து போடுறேன். இப்போ கீழே சின்ன டேப் எடுத்து கீழே. ஓகேங்களா? அடுத்தது ஒரு 2 மடி மடிச்சிட்டேன். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஓகேங்களா? மடிச்சுட்டு லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று மடிச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மடிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு கீழிருந்து கோன் ரொட்டேட் பண்ணி ஒரு சீல், அடுத்தது அடுத்த கார்னரில் ஒரு சீல். ஓகேங்களா? இப்போ இந்த கோன் வந்து 2 or 3 days தான் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 1 நாள் 2 நாள் வேணும்னா அது கூட லெமன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம்ல, டைரலிஸ் ப்ராசஸ், அப்பயே லெமன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி வைக்கும்போது 3 or 4 days யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கோன் வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு
ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சு 2 or 3 வீக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெயின் வந்து இருக்கும். இதே 6 months 7 months வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்டெயின் இருக்காது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்லேயே இருக்குன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு செலோ டேப் போட்டு அதே மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீஸ் தான் பண்ணணும். நார்மலாக வெளியே ஃப்ரீஸ் வைக்கக்கூடாமல் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இதுவரையிலும் எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டேப் ரிமூவ் பண்ணிவிட்டு கோனோட ஃப்ளோ எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டார்டிங் டு எண்டிங் பாருங்கள், எந்த ஒரு ஸ்ட்ரைக் அவுட்டும் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக வரும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம், கோன் ஃப்ளோ கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? எந்த ஒரு இதுவும் இல்லாமல். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போடும் போது மெஜ்ஜாகாமல் இருந்ததுன்னா நம்ம வாட்டர் கன்சிஸ்டன்சி அது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்னொன்று 2 ட்ராப்பு நியர்பை வைக்கும் போது அது வந்து மெஜ் ஆகாமல் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்ததுன்னா ஃப்ளோ கரெக்டாக இருக்குது. இப்போ போடுற லைன் ஸ்டார்டர் லைன் வருங்க கரெக்டாக இருக்குது. இதே பிக் லைன் விட்டு இருக்குது இந்த மாதிரி. அதனால கரெக்டாக வந்து ஒரு லைன் ஸ்டார்டிங் டு எண்டிங் லைன் ஒரு கரெக்டான இது வர மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுதான் ஆர்கானிக் கோன். ஓகேங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகேனா உங்களுக்கு ஆர்கானிக் பிரைடல் கோன் அண்ட் ப்ராக்டிஸ் கோன் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கோன் தான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு போட்டு அதோட பிக் ஆட் பண்ணியிருக்கு. அந்த பிக் பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரைடல் கோன் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆர்கானிக் கோனுக்கு தேவையான கிட் காம்போ அவைலபிள் இருக்குது. கிட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா டிஎம் பண்ணுங்கள்.